என் அன்பு தோழமை உறவுகளே, இன்று நாம் பொது காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாள் நற்செய்தியிலேயே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பணிக்காக முதல் சீடர்களை அழைக்கின்றார். அழைப்பு என்பது நாம் எதிர்பாராத நேரத்திலேயே நடைபெறுகின்றது. ஒரு அழைப்பு வருகின்றது என்றால் அதை தொடர்ந்து ஒரு முக்கியமான பணி இருக்கிறது என்ற அர்த்தம். கடவுள் எல்லாரையுமே தன்னுடைய பணிக்காக அழைப்பதில்லை. ஒருவரை தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார் என்றால் அவர் அந்த பணியை விட்டு, அந்த அழைப்பை விட்டு தப்பித்து ஓட முயற்சித்தாலும் எப்படியாவது அந்த மனிதரை தன்னுடைய பணிக்காக அழைத்து கொண்டு வருவார். ஒருவருக்கு அழைப்பு இல்லை என்றால் அவர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவரால் அந்த அழைப்பிலேயே நிலைத்து நிற்க முடியாது. சமுதாயத்தினுடைய தேவைகளை புரிந்துதான் கடவுளுடைய அழைப்பானது இருக்கின்றது. இன்றைய நாள் நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கின்றார். அப்போது அவர்கள் அழைக்கின்ற பொழுது மிக முக்கியமான வார்த்தைகளை கூறுகின்றார். அதாவது, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று குறிப்பிடுகின்றார். 2 முக்கியமான வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. ஒன்று, என் பின்னே வாருங்கள். 2வது, நான் உங்களை. பிரியமானவர்களே, என் பின்னே வாருங்கள் என்று இயேசு கூறுகிறார் என்றால் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவருடைய பணிக்காக நாம் ஒருவரை பின்பற்றுகின்றோம் என்றால் எவ்வளவு காலம் பின்பற்ற முடியும்? 1 மணி நேரம், 2 மணி நேரம், கூடிப்போனால் ஒரு 5 அல்லது 6 மணி நேரம் அவரை பின்பற்ற முடியும். அதை தொடர்ந்து நம்மால் பின்பற்ற முடியாது. ஏனென்றால் நமக்கும் வேலைகள் இருக்கும், நமக்கு கவன சிதறல்கள் ஏற்படலாம், சவால்கள் வரலாம், அல்லது அதை பின்பற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை வெறுத்து போயிடும். அதனால் பின்பற்றுவதை நாம் தவற விடுவோம். ஆனால் இயேசுவை பின்பற்ற வேண்டும் அவருடைய பணிக்காக. அந்த அழைப்பினுடைய முக்கியமான ஒரு செயல் என்னவென்றால் இயேசுவை பின்பற்றுதல். இன்று நாம் எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றுகின்றோம்? எதற்காக பின்பற்றுகின்றோம்? எதனால் பின்பற்றுகின்றோம்? எதை மனதில் வைத்து பின்பற்றுகின்றோம் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வதாக, நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது இயேசு நீங்கள் போய் மனிதர்களை பிடியுங்கள் என்று கூறவில்லை. மாறாக நான் உங்களை, அதாவது இயேசுதான் அந்த பணியினுடைய அந்த பலனை தரப்போகின்றார். அந்த பணி என்பது நம்முடையது அல்ல, மாறாக இயேசுவினுடையது. அவர் கூட இருந்து செயல்படுவார். எனவே பிரியமானவர்களே, கடவுளுடைய அந்த பணியை செய்கின்ற பொழுது நமக்கு புகழும் பேரும் வருகின்ற பொழுது நாம் யாருக்கு அதை ஒப்பு கொடுக்கின்றோம்? அந்த புகழும் பேரும் நமக்கு கிடைக்கிறது என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அந்த பலனினால் தான். அதை நாம் புரிந்து கொண்டு கடவுளுடைய பணியை ஆற்ற வேண்டும். எனவே பிரியமானவர்களே, கடவுள் தன்னுடைய பணிக்காக நம்மை அழைத்திருக்கின்றார். அவரை பின்பற்றுவோம், அவர் காட்டுகின்ற வழியிலே செயல்படுவோம். கடவுளுடைய அந்த நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றுவோம். இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.